ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மாடல் ப்ளவுஸு. இது வந்து ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸு. உங்களுக்கு வந்து பட்டு சாரியில் வந்து இந்த ப்ளவுஸுக்கும் அந்த சாரீக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இப்போ இதில் சாரியோட கலர் வந்து இதில் நம்ம பேட்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மாடலில் பார்க்கலாம். சிம்பிளான மாடல் தான். நீங்கள் பைப்பிங் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே மெத்தடு தான். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக பேக் நெக் வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. டீப் ரவுண்ட் நெக்கு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கு வந்து நீங்கள் அதில் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் எந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் வருதோ அந்த லைன் வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கு வந்து நம்ம கட் பண்ணி அவுட்லைன் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வர்ற போர்ஷன் வந்து கலர் வேறு வரும். கீழே வர்றது அதே சேம் க்ரீன் கலர் தான் வரும். நம்ம யூஸ் பண்ணுற கலர் வந்து ஒரு ரெட் கலர், ஆரஞ்சு ரெட்டும், அதுக்கு பைப்பிங்க்கு வந்து அதே மாதிரி ஒரு கோல்டு கலர் மெட்டீரியலும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே யூஸ்வலாக கட் பண்ணினது தான். இந்த ஸ்டெப்புலேருந்து நீங்கள் வந்து அதை மாற்றினீங்கன்னா போதும். ஏன்னா மாடல் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்தே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. பேக் போர்ஷன் வந்து நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் மீதி எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ்வலாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து பைப்பிங் வைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி கட் பண்ணுறேன். நான் மார்க் பண்ணினது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே, ஆனால் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச்சு நான் வந்து மேலே மார்க் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நம்ம பைப்பிங் வச்சு அதில் பேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸஸாக கொஞ்சம் கிளாத் தேவை. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம அதில் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் போர்ஷன் அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோடைய அவுட்லைனை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க பீஸில் வந்து நம்ம அதுக்கு மேட்சிங்காக ஒரு கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை கேன்வாஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கிளாத்தே வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேன்வாஸ் வச்சா ரொம்ப மொத்தமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேட்சிங் என்ன கலரில் வந்து நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ண போகிறீங்களோ கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத்து, அந்த கலருக்கு வந்து நீங்கள் ஒரு லைனிங் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனிங் பார்த்தா ஒரு பிங்க் கலர் ஷேடு, அதுக்கு மேட்சிங்காக தான் நம்ம அந்த இடத்துல கிளாத் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து மேலே இருக்க கிளாத்தை வந்து நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணி அதை வந்து அவுட்லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கீழே இருக்க போர்ஷனில் பைப்பிங் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணுற அளவுக்கு மேலே இருக்க கிளாத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது 1 இன்ச்சு, புதுசாக தைக்கிறவங்க 1 இன்ச்சு நீங்கள் கீழே சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த போர்ஷன் மட்டும் தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். சேம் போர்ஷன் மறுபடியும் நம்ம அதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது எக்ஸ்ட்ரா எங்கெங்கே அளவு வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணணும். இப்போ பார்த்தா நெக்கு வந்து நமக்கு தேவையில்லை. நெக்கில் வந்து நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து சேம் அளவு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது மெஷர்மெண்ட் எல்லாம் 1/2 இன்ச்சு ஷோல்டர் அளவுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நான் ஒரு எக்ஸஸாக கிளாத் விட்டு நான் கட் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக அதே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கொண்டு வந்துருங்க. ஏன்னா கீழே இருக்க கிளாத்தை வந்து நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து நமக்கு சீட்டிங் ஆகும். அதனால் கரெக்டாக அந்த கீழே மட்டும்தான், மீதி எல்லா போர்ஷனும் அதே அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிறத மட்டும் நான் வந்து அதிகப்படுத்தி கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம இது கீழே ரெடி பண்ணிவிட்டு கீழே இருக்க கிளாத்தை எடுத்து மேலே அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக வரும். இப்போ பைப்பிங்க்காக மேலே அது ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதில் ஒரு 1/4 இன்ச்சும் அது மேலே ப்ளேஸ் பண்ணும்போது உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு 3/4 இன்ச்சும் நான் வந்து எக்ஸஸாக கிளாத் விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்க, அதாவது நான் எல்லாம் ரெடி பண்ணினதுக்கப்புறம் என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைனிங் கிளாத்தை வந்து ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும். 15.5 இன்ச்சு வரும். ஏன்னா அந்த 15.5 இன்ச்சை வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் தேவை, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கீங்க, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே வந்து கீழே இருக்கிறத வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு 15.5 இன்ச்சு வரணும். நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணும்போது சேம் 15.5 இன்ச்சு ஹைட் வர்ற அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த மற்ற வேறு எதையுமே நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 1/4 மீட்டர் கிளாத் இருந்தால் போதும் என்ன. ஆனால் கொஞ்சம் ஒரு சென்டரில் வந்து ஒரு ஜாயிண்ட் வரும். உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் வேண்டாம் அப்படின்னா ஒரு 1/2 மீட்டர் வாங்கிக்கோங்க. இப்போ அந்த பழைய இதுலேயே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு நமக்கு அந்த ரவுண்டு நம்ம கட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு நாச் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து கிளாத் வந்து நான் ஒரு 1/4 மீட்டர் எடுத்துருக்கிறனால அதை 2ஆக கட் பண்ணி நான் வந்து ஒரு ஜாயின் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்ணி பைப்பிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த இடத்துல திக்னஸ் குறையும். இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். இது நெக் ரவுண்டுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த க்ரீன் கிளாத்தில் கீழ்ப்பக்கம் வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு ஸ்லீவுக்கெல்லாம் பைப்பிங் வேணும் அப்படின்னா அதுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போர்ஷனுமா அளந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே லென்த்தாக நீங்கள் ஜாயின் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் குறையும், பிட்டு பிட்டாக வைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால் எப்போ பைப்பிங் வச்சாலும் நீங்கள் அந்த லென்த்து எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிளாத்தும் சேவ் ஆகும், த்ரெட்டும் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. அதனால் எந்த அளவு வேணுமோ அதை விட 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் அதிகப்படுத்தி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு உள்பக்கம்தான் இருக்கும், மேலே தெரியாது. இப்போ அதில் நம்ம பைப்பிங் வந்து நம்ம அதில் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேக்ஸிமம் அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியாத மாதிரி தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு அது வந்து சென்டரில் இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக தெரியாது. சப்போஸ் அந்த ஜாயிண்ட் வந்தால் உங்களுக்கு அது சரி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து சேர்த்தி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. இப்போ பைப்பிங் வைக்கிறது நம்ம நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக்குக்கு எப்படி பைப்பிங் வைக்கிறோமோ அதே இதில் தான் நம்ம இதில் பைப்பிங் வைக்கிறோம். பைப்பிங் மட்டும் நல்லா இழுத்துக்கோங்க, அந்த சுருக்கு இல்லாத மாதிரி, நெக்கில் வந்து சுருக்கு வராத மாதிரி பைப்பிங் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கேர்வ் லைன் வர இடத்துல எல்லாமே சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து திருப்பும்போது உங்களுக்கு உள்ளே வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரும். இதில் வந்து நீடில் அளவுக்கு தையல் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஹீட் வச்சு, ரொம்ப ஹீட் வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒரு பேப்பர் வந்து நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. அப்போ வந்து துணி வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இல்லாட்டினா கரெக்டாக மீடியம் ஹீட் வச்சு நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சுருக்கு இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு தைக்கும்போது மேலே வந்து அந்த சுருக்கெல்லாம் வராது. இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸோட ஒரு 1/2 ரவுண்டு வந்து நம்ம இதில் ரெடி பண்ணிட்டோம். அந்த நாச் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம அந்த க்ரீன் கலர் லைனிங்கோட அளவுக்கு தான் அந்த நாச் கட் பண்ணியிருக்கோம். அது இருந்தாலும் உங்களுக்கு அந்த கீழே இருக்க பேட்ச்சு அதில் வந்து செட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ அதே மாதிரி கீழே இருக்க க்ரீனுக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் ரெடி பண்ணிக்கோங்க. பைப்பிங் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஒரே கலர், அதாவது கோல்டு கலர் வச்சா அது கொஞ்சம் ஹை லுக்காக தெரியும். அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் கோல்டு கலர் பைப்பிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கிற அந்த அளவு மட்டும் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் அதில் பைப்பிங் வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே பைப்பிங்க்கு அந்த ஓரம் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம எக்ஸஸாக வேணுமோ அந்த அளவுக்கு, ஒரு கைடு அளவுக்கு தான் துணி விட்டு கட் பண்ணுவோம். அதே அளவில் ஈவனாக நீங்கள் பைப்பிங் வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அது சரியாக போயிடும். இப்போ கீழ்ப்பக்கம் இப்படியே நீங்கள் ஸ்டிச் போட்டு அடித்து திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம், இல்லை எக்ஸஸாக ஒரு கிளாத் வச்சு ஃபோல்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே ஃபோல்டு பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பேக்கில் கிளாத் வந்து சுருண்டு போகாது. அதனால் எக்ஸஸாக கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் வச்சு கூட நீங்கள் அந்த இடத்த ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கேன்வாஸ் கூட வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருந்தால் ஓரளவுக்கு பேக்கில் வந்து சுருண்டு வராது அப்படிங்கிறக்காக அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டபுள் கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நமக்கு. மேலே தையல் வரும்போது மட்டும் கரெக்டாக அந்தந்த மேட்சிங் போட்டுக்கோங்க. ஏன்னா தையல் வேறு கலராக தெரிஞ்சிச்சுன்னா டோட்டலாக ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் மேல் பக்கமாக வர தையல் எதுவாக இருந்தாலும் அது என்ன கலர் மெட்டீரியலோ அந்த கலர் வந்து நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்லைன் எக்ஸஸாக தையல் போட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. ஷேப் வந்து உங்களுக்கு மாறக்கூடாது. அது கரெக்டாக ஒரு போர்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா மடித்து நீங்கள் பார்க்கும்போது 2 பக்கமும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாடலுக்கு அது லுக்காக இருக்கும். ஒன் சைடு கொஞ்சம் கிராஸாவோ இதாவோ போயிடுச்சுன்னா கூட டோட்டலாகவே அந்த மாடல் வந்து அவ்வளோ இது இருக்காது. அதனால் அந்த ஷேப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு எங்கே எவ்வளோ ஸ்டிச் பண்ணமோ அதே அளவுக்கு தான் ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த அலவன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் அதை சீட்டிங் பண்ணும்போது அந்த ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது நம்ம பைப்பிங் வச்சு அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க போர்ஷனும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையுமே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம பேட்டர்ன் கட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து மெயின் கிளாத் கட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம ப்ளவுஸ் அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு தேவையான மெட்டீரியலை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒவ்வொன்றுமே வந்து அந்த இதில் நாச் போட்டிருக்கோம், எவ்வளோ எக்ஸஸாக கிளாத் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே அதை செட் பண்ணிவிட்டு உயரத்தை நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் 15.5 இன்ச்சு ரெடியாக உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்தெல்லாம் எக்ஸஸாக எதுவுமே இருக்காது. நம்ம கரெக்டாக எந்த அளவுக்கு அதை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் போட்டு கட் பண்ணமோ அது அப்படியே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஆம்ஹோலுமே குறையாது, உயரமும் உங்களுக்கு குறையாது. அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து இந்த பிளெயினாக இருக்க இடத்துல எல்லாமே நீங்கள் பேச்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் பேச்சஸ் வாங்கி ஒட்டிக்கலாம்.
அப்படி இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஆரிய ஒர்க் ஏதாவது சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு மல்டி ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கோம் ஆப்போசிட் கலரில். இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த பட்டு சாரியோட வேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் நல்லா லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.